ஸோ புதுசாக வந்து இப்போ 2024 இப்போ வந்து நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு செக்டார் பார்க்குறோம். இப்போ வந்து பேங்கிங் செக்டார். ஸோ பேங்க்ல எந்த பேங்க் நல்லா பண்ணுது, ஒரு எஸ்பிஐ நல்லா பண்ணுது, ஒரு ஹெச்டிஎஃப்சி நல்லா பண்ணுது, ஒரு கோட்டக் மஹிந்திரா நல்லா பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ எஃப்எம்சிஜி செக்டார், எஃப்எம்சிஜியில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி பார்க்குற மாதிரி கிரிப்டோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்டார்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன செக்டார்ஸ்லாம் வந்து கிரிப்டோல வந்து ஃபியூச்சர்ல நல்லா வந்து க்ரோ ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்னோட தாட்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். பிளஸ் அதுல வந்து ஒரு சில காயின்ஸ் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். பட் நான் வந்து எந்த காயினுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறது கிடையாது. செக்டார்ஸை வந்து நான் சொல்றேன். அந்த செக்டார்ஸ்ல நீங்க வந்து எங்க போய் அந்த காயினை வந்து நீங்க பார்க்கணும், எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் சூஸ் பண்ணலாமா, இல்லை இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணலாமா, இல்லை டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சை நம்ம சூஸ் பண்ணலாமா, அதுல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஓவராலா வந்து இப்போ இருக்கிற இந்த ஒரு ஹைப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, இதை வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியடா எடுத்துக்கலாமா அப்படின்றத என்னோட தாட்ஸை வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல் பொறுத்தளவுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ், இன்சூரன்ஸ் வீடியோஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ், அது போக வந்து ஏஐ, மிஷின் லேர்னிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து ரெகுலரா நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ நியூ ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ பிரசிடென்ட்டாக ஆயிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி இதை ஒரு ரீசனாக வச்சு இப்போ வந்து புல்ட்ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. யூஸ்வலாக வந்து கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான நியூஸ் வந்து தேவைப்படும். புல்ரனா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ள போறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரணம் வேணும். இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு நிறைய பேர் வந்து பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பல்கா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால, ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இப்போ வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒரு 2.5 வருஷமாவே பாத்தீங்க அப்படின்னா 2021ல இப்போ வந்து பிட்காயினா இருக்கட்டும், எத்திரியமா இருக்கட்டும், மற்ற ஆல் காயின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 90%, 95% டவுன்ல இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க நம்ம வந்து செக்டார் வைஸ் சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிட்காயினோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம்ல பண்றது அப்படின்றது வந்து என்னைய பொறுத்தளவு வந்து ஒரு ரிஸ்கான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி முதல்ல பார்க்கணும், இது வந்து எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுது, இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல போகுமா, இல்லை ஒரு 6 மாசத்துக்காவது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம போக போக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது போக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைப் பண்றாங்க. எலான் மஸ்க் வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இன்சார்ஜா இருக்காரு அப்படின்ற மாதிரி, ஏதோ டோஜி அப்படின்ற மாதிரியே ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் இன்சார்ஜா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோஜ் காயினை வந்து பயங்கரமா வந்து ஹைப் பண்றாங்க. என்னைய பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரிப்டோ மார்க்கெட்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க எப்படி வந்து ஒரு செக்டாரை சூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச செக்டாரா இருக்கணும், அந்த செக்டார் வந்து லாங் டேர்ம்ல நல்ல அந்த பிசினஸ் வளரக்கூடிய ஒரு செக்டாரா இருக்கணும், அதுல நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸை சூஸ் பண்ணி நீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி கிரிப்டோ பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய செக்டார்ஸ் இருக்கு. டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு, லேயர் 1 பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு, லேயர் 2 பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு, என்எஃப்டி, கேமிங், மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்கு. ஸோ இந்த செக்டார்ஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, காயின் கெக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல நீங்க போங்க, நீங்க வந்து உங்களோட இமெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கிரிப்டோல இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வெப்சைட் குள்ள லாகின் பண்ணிட்டு நான் சொன்ன செக்டாரை வந்து நீங்க கேட்டகரி வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து அதில் மார்க்கெட் கேப் வைஸ் வந்து நீங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல போட்டு பார்க்கலாம், டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டு பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அதை லான்ச் பண்ணதுல இருந்து எந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அந்த நான் ஏன் குறிப்பிட்டு இந்த செக்டார் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை தான் வந்து மெயினா பார்க்கணும். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது
ஒரு ஃபியூச்சருக்கு வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கக்கூடிய செக்டார்ஸ், இந்த செக்டார்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரியல் டைமா வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு, இல்ல வந்து ரியல் டைமா வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த செக்டார்ல தான் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து இப்போ லெண்டிங் பாரோயிங் வந்து நம்ம எப்படி ஒரு பேங்க்ல பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ்டா வந்து பண்ணக்கூடிய ஒரு செக்டாரு. இப்போ லேயர் 1 அப்படின்றது வந்து ஒரு பேஸ் பிளாக் செயின். பிளாக் செயின்லேயே வந்து லேயர் 1 அப்படின்றதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிளாக் செயின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டிப்பா வந்து லேயர் 1ல இருக்கக்கூடிய கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்ல அதுல டாப்ல எந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. லேயர் 2 அப்படின்றது வந்து லேயர் 1 வந்து அதிக நம்ம வந்து ஹை ஸ்கேலபிளா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு, அதோட சார்ஜஸை வந்து கம்மி பண்றதுக்கு, ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய செக்டார் தான் பாத்தீங்கன்னா லேயர் 2 பிளாக் செயின். இப்போ மேட்டிக், பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லேயர் 1 விட அந்த லேயர் 2 அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பிளஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். ஸோ லேயர் 2 அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதே மாதிரி மெட்டாவர்ஸ், கேமிங், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து கிரிப்டோல வந்து ஒரு பெரிய பூமாக போற செக்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேமிங் செக்டார் தான். ஸோ வந்து டிஜிட்டலா இருக்கக்கூடிய கேம்ஸா இருக்கட்டும், அந்த கேம்ஸ்ல அந்த மெட்டாவர்ஸ்ல வந்து நம்ம வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், டிஜிட்டல் அசட்ஸ் வாங்கலாம். எப்படி வந்து நம்ம ரியலா வந்து ஒரு லேண்ட் வாங்குறோமோ, ஒரு கார் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த மெட்டாவர்ஸ்ல நம்மளால வந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து டீசென்ட்ரலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, காலா கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஷிபா இனு அப்படின்ற ப்ராஜெக்ட்டுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ்ல தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த செக்டார்ல டாப்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தான். நீங்க போய் அந்த வெப்சைட்ல நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபியூச்சர். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டீசென்ட்ரலைஸ்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. fetch.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AGI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நீங்க அந்த செக்டார் வைஸ் போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட் அந்த மாதிரி வந்து எந்த காயினோட பிரைஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இப்போ 500 ரூபாய்க்கும் ஒரு காயின் இருக்கும், 50 ரூபாய்க்கு ஒரு காயின் இருக்கும், 5 ரூபாய்க்கு ஒரு காயின் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்க அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன். நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்றேன். ப்ராஜெக்டே இல்லாம வந்து சும்மா வந்து ஒரு டோக்கன் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. காயினுக்கும் டோக்கனுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வித்தியாசம் இருக்கு. டோக்கனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேல்யூவே வந்து கிடையாது. இப்போ எத்தீரியம் பிளாக் செயின்ல பாத்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு மினிமம் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலே பாத்தீங்கன்னா யார் வேணாலும் டோக்கன் வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி சப்ளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வச்சிருப்பாங்க அந்த டோக்கன்ஸுக்கு. ஸோ எத்தீரியம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின், அதை வந்து நம்ம காயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாலிகன் அப்படின்றது ஒரு பிளாக் செயின், அதுல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து அதுதான் வந்து காயின். ப்ராஜெக்டே இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்ளை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின்லாம் பாத்தீங்கன்னா 21 மில்லியன் தான் வந்து சப்ளை இருக்கும். அந்த மாதிரி வந்து எத்தீரியமுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து சப்ளை இருக்கும், சொலனாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சப்ளை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதோட சப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சப்ளை வந்து கம்மியா இருக்கு, ப்ராஜெக்டும் நல்லா இருக்கு, நல்ல செக்டார்ல இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து சப்ளை பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இருக்கும். இப்போ எலான் மஸ்க் வந்து இந்த டோஜ் காயினை வந்து ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டோஜ் காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. டோஜ் காயினுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் சப்ளையே வந்து எவ்வளோன்றதே இது வந்து தெரியல. அந்த வெப்சைட்ல போய் நான் பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த காயினோட சப்ளை அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுல எப்படி உங்களுக்கு டிமாண்ட் வந்து இருக்கும். இப்போ ஏன் வந்து கோல்டுக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா லிமிட்டட் சப்ளை இருக்கிறனாலதான் அதுக்கு வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகணும் அப்படின்னா சப்ளை வந்து கம்மியா இருக்கணும். நிறைய பேர் அதை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சமா சப்ளை இருக்கு. இப்போ பிட்காயினே பாத்தீங்கன்னா 21 மில்லியன் தான் வந்து சப்ளை இருக்கு. நிறைய பேர் இப்போ வேர்ல்டுல இருக்கிற ஒரு 20% பீப்புள் 30% பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணாலே பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் அதோட பிரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இப்போ நீங்க வந்து டோஜ் காயின்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு சப்ளை வந்து அன்லிமிட்டெட் சப்ளையா இருக்கு.
ஸோ எப்படி வந்து இப்போ ஒருத்தரை நம்பி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நான் வந்து இதை தப்புன்னு நான் சொல்லலை, இதை வந்து ரைட்டும் அப்படின்ற இதை வந்து ரைட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நான் சொல்லலை. என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி சப்ளை ரொம்ப அதிகமா இருக்கு, ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல செக்டார் இல்லை அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெரிய ரிஸ்க். இப்போ வேற நீங்க ஷிபா இனு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஷிபா இனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல, பட் ஷிபா இனு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சப்ளை வந்து இவ்வளவுதான் இருக்கு, ஒரு சர்க்குலேஷன் சப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து அதை ஒரு டோக்கனா வந்து எத்தீரியம் பிளாக் செயின்ல ஒரு டோக்கனா கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து தனியாவே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் ஷிபாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணிட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. என்எஃப்டி ப்ராஜெக்ட் இருக்கு, மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, ஏஐ ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ரியல் டைம் யூஸுக்கு வந்து அந்த காயின் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம கிரியேட் ஆகுது. ஸோ அப்படிதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய கிரிப்டோ ப்ராஜெக்டே பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கவுத்துறாங்க. இப்போ வந்து லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு, கிரிப்டோல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டாப் 10ல இருந்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதெல்லாம் பாத்தீங்கன்னா கவுத்து விட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க சப்ளை கண்டிப்பா பாருங்க, செக்டார் பாருங்க, அந்த செக்டார்ல வந்து இருக்கக்கூடிய நல்ல ப்ராஜெக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதோட பிரைஸ் வந்து உங்க பட்ஜெட்குள்ள இருக்கா, சப்ளை வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கம்மியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்ததை விட பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணா பின்னான்னு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ வசிரெக்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு எப்போ சால்வ் ஆகும் அப்படின்றதே தெரியல. வசிரெக்ஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வசிரெக்ஸ்ல இருக்கு, அதை வந்து என்னால் வித்ட்ரா பண்ணவும் முடியல, அதை செல் பண்ணவும் முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நானே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஎன்ஆர் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் அதில் வந்து ஒரு யூஎஸ்டிடி வாங்கியோ இல்லை ட்ரான் வாங்கியோ இல்லை ஒரு எக்ஸ்எல்எம் வாங்கியோ எக்ஸ்ஆர்பி வாங்கியோ அதை வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் போயிட்டு நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸாக இருக்கட்டும் இல்லை கூகாயினாக இருக்கட்டும் அதில் வந்து காயின்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 2021 அந்த டைம்ல இப்போ வந்து அந்த வித்ட்ரா பண்ற ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டாங்க. இப்போ காயின் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, காயின் டிசிஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பட் அந்த வித்ட்ரா பண்ற ஆப்ஷனை எடுத்து விட்டாங்க. இப்போ அதில் இப்போ எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து ஐஎன்ஆரை வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சு கொண்டு போய் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து வாங்கி ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. பட் வசிரெக்ஸ் வந்து நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சா இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வசிரெக்ஸ் தான் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலே வந்து லீடிங் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ண எக்ஸ்சேஞ்சே வந்து இந்த மாதிரி போயிட்டாங்க. பட் மற்ற எக்ஸ்சேஞ்ச்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா P2P தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ P2P ஆப்ஷன் அப்படின்னா டைரக்டா யூஎஸ்டிடி வந்து நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ யூஎஸ்டிடி வந்து மார்க்கெட்ல 84 ரூபா 85 ரூபா வைக்கும், அவங்க வந்து 100 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா இதனால வந்து நமக்கு அதிகமாகுது, வேற வழி கிடையாது. இப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க ஒரு கூகாயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா P2P போய் நீங்க யூஎஸ்டிடி வந்து த்ரூ நெட் பேங்கிங் மூலியமாவோ த்ரூ யூபிஐ மூலியமாவோ எவனாவது ஒருத்தன் அதை வந்து விற்பாங்க, யூஎஸ்டிடியை விற்பாங்க. அதை வந்து நம்ம ஐஎன்ஆர் கொடுத்து வாங்கிட்டு அந்த யூஎஸ்டிடி வச்சு தான் வந்து கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சை எப்படி வந்து நீங்க கிரிப்டோ வாங்கணும் அப்படின்றத நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய இருக்கு. நீங்க அதுல வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும், இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் சூட்டபிளா இருக்குமா இல்ல P2P வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் யூஎஸ்டிடி வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது சூட்டபிளா இருக்குமா இல்ல டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாமா அப்படின்றதையும் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வாங்குங்க. டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்ல வாங்கிட்டு நம்ம செல் பண்ணிடுறோம், இப்போ 1 வருஷம் ஹோல்டு பண்றோம், ஒரு 2 வருஷம் ஹோல்டு பண்ணிட்டு செல் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் போகலாம். ஒரு லாங் டேர்ம்ல நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பெஸ்ட். இப்போ பினான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு, பினான்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆச்சு, இப்போ பினான்ஸ் இப்போ திரும்பவும் வந்து அந்த ரெகுலேஷன்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி இப்போ திரும்பவும் வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. Crypto.com வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி கூகாயின் வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதில் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து உங்களோட நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. பட் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. பசிரெக்ஸ் இந்த மாதிரி வந்து ஹேக் ஆனது வந்து ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செக்டார்ஸ் பத்தி பேசும்போது நான் ஒரு 2 செக்டார் பத்தி சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்து ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லி ஒரு செக்டார் இருக்கு, ஃபைல் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற செக்டார் வந்து ஒரு ஃபியூச்சர்ல நல்ல க்ரோ பண்ணக்கூடிய ஒரு செக்டார். அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் செக்டாருமே பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. இப்ப கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பூமிங் செக்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் சொன்ன செக்டாரில் இந்த 2 செக்டாரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. நான் சொன்ன வெப்சைட்டில் இப்போ காயின் மார்க்கெட் கேப்லேயோ இல்லை காயின் கெக்கோலையோ போயிட்டு நான் சொன்ன செக்டார்ஸில் நீங்கள் போட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதில் வந்து எந்த ப்ராஜெக்ட் மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்குது, எந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த விலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரொம்ப நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து 1500 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இல்லை சின்ன ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு விலை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ புதுசாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏற்கனவே கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மேக்ஸிமம் 90% ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சு அவங்க வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க. கிரிப்டோவில் வந்து இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக யாராவது வந்து யூடியூப் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் டைரெக்டாக வந்து ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டை தனியாக ப்ரொமோட் பண்ணுறாங்க, இல்லை எம்எல்எம் மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா கிரிப்டோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கு எந்த நேரத்தில் இப்போ நம்ம நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து 10 மணிக்கு தூங்கிடுவோம். 10 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா US UK ஆக்டிவாக இருப்பாங்க. என்ன மாதிரியான இன்டர்நேஷனல் ஹேப்பனிங்ஸ் நடக்குது, ஸோ என்ன ஈவெண்ட்ஸ்னால வந்து இது புல் ரன் ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஈவெண்ட்ஸ்னால வந்து காயின் இறங்குது அப்படின்றதே வந்து ஒரு சில நேரம் நம்மளால வந்து கணிக்கவே முடியாது. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல ஒரு 2% டு மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10% வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப வந்து நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா 2% ஆஃப் தி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து எங்கர் ஏஜில் இருக்கீங்க, கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுத்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5% 10% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண வேணாம். அதே மாதிரி யூடியூப்ல யார் சொன்னாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்குங்க, இல்லை இந்த காயின் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் வந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு ஒரு ஃபண்டமெண்டலா அந்த செக்டார் என்ன செக்டார், அந்த செக்டார் வந்து நல்லா போகுமா, அதுல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிசினஸ் வந்து நல்லா நடக்குமா, பீப்புள் வந்து அந்த கிரிப்டோவை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவாங்களா, யூஸ் பண்ணாதான் கண்டிப்பா அந்த காயினோட ரேட் வந்து ஏறும். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.